கைஸ், இந்த டீம் ஆஃப் தி இயர்ல வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அதுக்காக தான். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக லைவ் ஈவெண்ட்டில் போயிட்டு டீம் ஆஃப் தி இயர் ரிவ்யூவே பார்த்துடலாம். கைஸ், உள்ளே போனோம்னா கிராஃபிக்ஸ் எல்லாம் ராயலாக இருக்குது. தென் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு அட்டாக்கர்ஸ், செகண்ட் வீக் வந்து மிட்ஃபீல்டர்ஸ், தேர்ட் வீக் வந்து டிஃபெண்டர்ஸ், அது மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டார் பாஸ் வந்துட்டு எட்டோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே ஸ்வைப் பண்ணோன்னா ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை அப்படியே மறக்காமல் கலெக்ட் பண்ணிவிடுங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அல்டிமேட் டீம் வந்து தனியாக ஸ்டார் பாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அப்புறம் அப்படியே ஸ்வைப் பண்ணோன்னா இங்கே பிளேயர்ஸோட லிஸ்டெல்லாம் இருக்குது, யார் யார் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்வரஸ், ஹாலாண்ட், டெம்பெலே, எமால், எம்பாப்பே, கோட்டா ஆண்டனி, அப்புறம் நிக்கோ வில்லியம்ஸ், பேருக்கு தலை சிரிப்புலாம் வருது. சரி, அது விடுங்க, அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு டீம் ஆஃப் தி இயர் செக்ஷன் போனீங்கன்னா அங்கே தான் வந்துட்டு நீங்கள் ஈவெண்ட்டில் ஆட முடியும். ஸோ இதில் 2 வீடியோ பார்த்துருங்க, 40 டோக்கன்ஸ் வரும். தென் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸி மோடு இருக்குது, நார்மல் மோடு இருக்குது, ஹார்ட் மோடு இருக்குது, க்ரேசி மோடு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணி அதுக்கேற்ற டோக்கன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நான் ஆல்ரெடி பேக் ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால எனக்கு பிளேஸ் கிடைச்சாங்க. அதில் வந்துட்டு எத்தனை பிளேஸ் கிடைக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அன்லாக் ஆவாங்க. அதிலே போட்டிருக்கோம் பாருங்கள். நான் 10 பிளேயர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டேன். அதனால வந்துட்டு எனக்கு 10 பிளேயர்ஸ்க்கான இது அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ நான் வாங்கிக்கிறேன். அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த நம்ம ஈவெண்ட் ஆடுற டோக்கன்ஸை வச்சு நம்ம அந்த ரிவார்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ ஈவெண்ட் ஆடி டோக்கன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிவார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம டீம் ஆஃப் தி ஐகானிக் செக்ஷன் பக்கம் போகலாம். அங்கே போனாலும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸ்கில் கேம்ஸ் எல்லாம் இருக்குது, ரிவார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இங்கே 20 ஈவெண்ட்ஸ் ஆனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதில் 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே எக்ஸ்சேஞ்ச் வந்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் உள்ள போனீங்கன்னா ஹை எக்ஸ்சேஞ்ச் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் கேட்குது. ஏன்னா 114 கார்டுக்கு இவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான்னு தெரியல. ஸோ நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், வேணும்னா எடுத்துக்கோங்க. தென் நாம் அப்படியே வந்துட்டு அல்டிமேட் டீம் ஆஃப் தி இயர் செக்ஷனுக்குள்ளே வந்தோம்னா இங்கே தான் மேட்டரே இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம டிராஃப்டில் வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த பிளேயர்ஸை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அட்டாக், வித் டிஃபென்ஸ், இது 3க்குமே. தென் அப்படியே வந்துட்டு ஸ்வைப் பண்ணோம்னா வீக் 1, வீக் 2, வீக் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை எப்படின்னு சொல்லி தெரியல. மேபி இது குவெஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு குவெஸ்டெல்லாம் முடிச்ச பின்னாடி ஒருத்தரை தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லக்க போர்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் அது சரியாக தெரியல. அது அன்லாக் ஆன பின்னாடி இன்னொரு டுட்டோரியல் நான் தனியாக போடுறேன். தென் நாம் அப்படியே சேலஞ்ச் மோடுக்கு வந்தோம்னா டெய்லி சேலஞ்சில் வந்துட்டு பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, ஆஸ் யூஷுவல் அதே தான். ஸோ வீக்கெண்ட் சேலஞ்சும் அதே மாதிரி தான் இருக்கும். தென் நாம் வந்துட்டு அப்படியே ஸ்கவுட்டிங் கேம்ப் போவோம். ஸ்கவுட்டிங் கேம்பில் போய் ஸ்குவாடை பார்ப்போம். ஸ்குவாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இது பக்கு நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனால் இது பக் இல்லை. இந்த வீக் வந்து ஃபுல்லாக அட்டாக்கர்ஸ் இருக்கனால டிஃபெண்டர்ஸ் வந்துட்டு மிக்ஸ்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதே தான், அதனால தான் வந்துட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இது பக்கெல்லாம் யாரும் இல்லை. ஸோ நீங்கள் போய் ப்ளே பண்ணுங்கள், ஸ்கவுட்டிங் கேம்ப்லாம் ப்ளே பண்ணுங்கள். தென் நம்ம அப்படியே வந்துட்டு நேஷன் ஸ்டோரிக்கு வந்துட்டோம்னா, நேஷன் ஸ்டோரியில் வந்துட்டு இன்றைக்கி அப்டேட் பண்ணுறதா சொன்னாங்க, ஆனால் வந்துட்டு அப்டேட்டே பண்ணல. ஸோ அதே தான் இருக்குது, நோ சேஞ்சஸ் இன் நேஷன் ஸ்டோரிஸ். தென் நான் வந்துட்டு குரோனிக்கல்ஸ்லேயும் பெருசாக அப்டேட் இல்லை, அண்ட் ஃபுட்பால் சென்டர்லையும் பெருசாக அப்டேட் எதுவும் இல்லை. தென் டிவிஷனல் ரைவல்ஸ்லாம் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டேன், ரிவார்ட்ஸ்லாம். நீங்கள் ஏதாச்சும் பெண்டிங் இருந்தால் மறக்காமல் ஜெம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். மெயின் விஷயம் என்னென்னா இந்த டிராஃப்ட் சிஸ்டம் எப்படி அப்படின்றது தான். நீங்கள் ஸ்டோருக்கு போனீங்கன்னா ஸ்டோரில் வந்துட்டு உங்களுக்கு 3K ஜெம்ஸ்க்கு ஒரு டோக்கன் கிடைக்கும். அதை வாங்கி இங்கே நீங்கள் ஒரு டிராஃப்டாகவும் பண்ணலாம், இல்லை 10 சேர்த்து 10 டிராஃப்டாகவும் பண்ணலாம். ஆரல்ஸ் எப்படின்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு டெய்லி பேக் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். அங்கே ஒரு டிராஃப்ட் டோக்கன் வாங்கிட்டு இங்கே வந்துட்டு ஒரு டிராஃப்ட் டோக்கன் வச்சு பேக் ஓப்பன் பண்ணி லக்கில்னா உங்களுக்கு இதுலேயும் பிளேயர்ஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. சேமாக நம்ம வந்துட்டு ஸ்டோரில் வந்துட்டு 3 பிளேயர்ஸ் டேரெக்டாக வாங்குவோம். இதில் வந்துட்டு டோக்கன்ஸாக வாங்கிட்டு பிளேயர்ஸ் தர மாதிரி தான் கைஸ் இருக்குது. அண்ட் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் லைக் சேமாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க.
உங்களுக்கு அட்டாக்கர்ஸ் வேணும்னா மட்டும் அட்டாக்கர்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட் வீக் மிட்ஃபீல்டர்ஸ், அதுக்கப்புறம் டிஃபெண்டர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வயசாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தென் வந்துட்டு அதுக்கு இன்னட்ட இருக்க வெல்கம்குள்ளே வந்தோம்னா, வெல்கம் டிராஃப்ட் இந்த டோக்கன்ஸ் வந்து எப்படி வாங்கணும்னா, அது நம்மக்கிட்ட இருக்க டீம் ஆஃப் த பிளேயர்ஸை வச்சு அந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் வாங்கி தான் நம்ம வந்துட்டு வாங்கணும். ஸோ அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போடுறேன், அது பாருங்க. ஆனால் இந்த போல் வந்துட்டு எனக்கு அதிகமாக இது வேணாம், என்ன கேட்டால் நான் இது வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். தென் வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்டோருக்கு போவோம். ஸ்டோருக்கு போனோன்னா அங்கே வந்துட்டு 3K ஜெம்ஸ்க்கு ஒரு வவுச்சர், அப்புறம் வந்துட்டு 30K ஜெம்ஸ்க்கு ஒரு வவுச்சர், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் யூசிஎல் பேக்ஸ் தான் இருக்குது ரைட்டா. ஸோ நான் ஒரு டோக்கன் வாங்குகிறேன். டோக்கன் வாங்கிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஸோ ஒரு டோக்கன் வாங்கிட்டா இப்போது அப்படியே நேஷன் ஸ்டோரி எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்புறம் பெஸ்ட் செல்லர் அது P2Ps அந்த மாதிரி மட்டும்தான். தென் ஸ்டார் பாஸ் வந்து இந்த ஸ்டார் பாஸ் போடுறவங்க போடுங்க. தென் லீக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, லீக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் பிளேயர்ஸ் யாருமே எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஓலர் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் பேம் பண்ணுறீங்கள அந்த ராஜாங்களுக்கெல்லாம் அருமையான கார்டே வேணும்னா எடுத்துக்கோங்க. தென் நான் இப்போ ஒரு டோக்கன் வாங்குகிறேன். டோக்கன் வாங்கிட்டு டிராஃப்டில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் யார் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் வந்து வாங்குகிறேன். முன்ன பிளேயர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், ஆனால் வந்துட்டு இப்போது பிளேயர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு கொடுக்கல. டீம் ஆஃப் தி இயர் மாற்றினாங்க. சரி, லீக் எக்ஸ்சேஞ்சில் ஏன் மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு டிராஃப்ட் டோக்கன் வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கில் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கைஸ் வாக் அவுட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸ்பெயினில் ரைட் விங் பார்சிலோனா. ஓகே, நம்மளுக்கு லக்குக்கே லமின் யமால் வந்துருக்காரு 116 ஓவிஆரில். ஸோ நானும் நம்ம ஜிசியில் பார்த்தேன் கைஸ், நிறைய பேர்த்துக்கு லக்கெல்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. எம்பாப்பே, டெம்பேலே நிறைய பேர் கிடச்சிருக்காங்க. ஸோ உங்கள் டீமுக்கு அட்டாக்கர்ஸ் வேணும், நீங்கள் அட்டாக்கர்ஸ் பில்ட் பண்ணணுன்னா இந்த வீக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தாராளமாக நல்ல அட்டாக்கர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த பேட்ச் ரிவார்ட் சிஸ்டம்குள்ளே வந்தோம்னா, பேட்சஸில் வந்துட்டு 5 வரைக்கும் லெவல்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி பிளேயர்ஸ் வாங்கினதுனால எனக்கு லெவல் 3 வரைக்கும் அன்லாக் ஆகிட்டாங்க. ஸோ லெவல் 5 வரைக்கும் ஹை பண்ணியிருக்காங்க. தென் இந்த எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் கைஸ், இங்கே தான் கைஸ் பிரச்சனையே இருக்குது. இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இஷ்டத்துக்கு வந்துட்டு ஹை பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போது என்கிட்ட வந்துட்டு ஹாலாண்டு ஒன்றா வந்துட்டு 5 தான், ஆனால் ரேட்டட் பாருங்க 115 இருக்குது. ஸோ லமினியமோன் வந்து 50 தான். நான் இப்போ வந்துட்டு 50 எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் வந்து இந்த 26 பேஸ் 2 டோக்கன்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா, நான் இப்போ வந்துட்டு பிளேயர்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகிறேன். எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பாருங்கள். 115க்கே நான் வந்துட்டு 75 டோக்கன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. தென் 117 116லாம் நான் வந்துட்டு 900 டோக்கன் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் 115க்கு கொஞ்சம் ஹை பண்ணியிருக்கலாம். 16 17 பிளேயர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹை பண்ணி ரெக்குயர்மெண்ட்ஸ் கம்மி பண்ணியிருக்கலாம். அதுவும் பண்ணலை. ஸோ இதனால வந்துட்டு சாட் சிஸ்டமே வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொன்னாங்க. தென் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைமுக்குள்ளே போவோம். எக்ஸ்ட்ரா டைமுக்குள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார் ஸ்கவுட் இருக்குது. ஸ்டார் ஸ்கவுட்டில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு அதே மாதிரி நம்ம பழைய ஸ்டார் ஸ்கவுட் மாதிரி தான். பட் என்னென்னா டோக்கன்ஸ் மட்டும் ஹை பண்ணிட்டாங்க. இன்னும் வந்துட்டு 10K இருக்கும், இப்போ 20K பண்ணிட்டாங்க. ஆனால் 113 to 115 பிளேஸ் மட்டும்தான். ஸோ அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் பிக் பண்ணுறதுனால பிக் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு டெய்லி பிக்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு 30K, ஆனால் 117 கிடையாது. ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ராஷ் மாதிரி தான். தென் அப்படியே நம்ம வந்துட்டு கீழே வந்தோம்னா இந்த 5Kக்கு பதிலாக 4Kன்னு மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றபடி முன்ன இந்த ஷார்ட்ஸ் மாதிரிலாம் வந்துட்டு இதில் வந்துட்டு டிராஃப்ட் வவுச்சர் கொடுக்கல, ஒன்லி பிளேயர்ஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து நார்மலாக அப்படி ரொம்ப இம்ப்ரெசிவான எக்ஸ்ட்ரா டைம் மாதிரி எனக்கு தெரியல. தென் அப்படியே வந்துட்டு வெளில வந்தீங்கன்னா கைஸ், இங்கே ரிவ்யூ ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருப்போம். உங்களோட டீம் ஆஃப் தி இயர் பற்றி. ஸோ இது வந்துட்டு பாருங்கள், நான் ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த டீம் ஆஃப் தி இயரோட ஸ்பெசிஃபிக் அப்டேட் வந்து இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு டீம் ஆஃப் தி இயரில் ஏதாச்சும் ஃபர்தராக அப்டேட் வருது அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஹைட்ரா CF வந்துட்டு எல்லா சோஷியல் மீடியாவில் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.